நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாம்மா, இந்த ஆப்பிளையும் சாப்பிடு. இந்தா போதும், சாப்பிடுமா. இருக்கு போதும். குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும். மருமக அப்படிதான் சொல்லுவா. குடு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா. சாப்பிடு. எப்படியத்த சாப்பிடுறது? பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடு. வர குழந்தை நல்லா வளரும். மாமா கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு. இந்த மாம்பழமும் உனக்கு நீ தான். குடுனா. ஐயோ போதும் த. மருமக குடுமா. அத்தை ப்ளீஸ். சாப்பிடுடா கண்ணு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடணும்ல. இந்தா. பால் எவ்வளவு சாப்பிடுற? போதும். பால குடி, குங்குமப்பூலாம் போட்டுருக்கு குடி. ஆஹா, குடிமா. குங்குமப்பூலாம் போட்டுருக்கா. சாப்பிடுமா, குடி குடி. கலரா பாரு. அப்பதான் குழந்தை புஷ்டியா இருக்கும். குடிக்கலை. குடிமா. குடிக்கலை. குடிங்கிறல்ல. தம்பி சொல்லுடா, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்குதா? நீ நினைச்ச மாதிரி நடக்குதுக்கா. பூலாம் போட்டுருக்கு குடி. ஆஹா, வீடு மட்டும் தான்க்கா மாறி இருக்கு. சாப்பிடுமா, குடி குடி. மற்றபடி நம்ம குடும்பம் எல்லாமே இங்க வந்துருச்சு. குடிமா. நான் நல்ல மாதிரி நடிச்சத குடிங்கிறல்ல. கலை அப்படியே நம்பிட்டா. நம்பித்தானே ஆகணும். அவ தலைவிதி எப்படி எழுதணுங்கிற ரைட்ஸ ஆண்டவன் எனக்கு தானே கொடுத்துருக்கான். அடுத்து நான் என்னக்கா பண்றது? இது போதும்டா. இந்த சந்தோஷத்துல 200 வருஷம் உயிரோட இருப்பேன். நீ சொல்றத கேட்கறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்க்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், பெருசுகிட்ட சொல்லி வை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்க சொல்லு. சரிக்கா. கல்யாணமே ஆகாம இருக்காளே உங்க அக்கா, உன்னையும் கலை அரசியும் பார்க்க பார்க்க அவளுக்கு வயிறு எரியும். வயிறை பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேக்கா. என் ராசா, நீ தாண்டா என் தம்பி. நான் சொல்றதுக்கு முன்னாடி ரெட்டியா இருக்க. ஓகேக்கா. போதும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. போதும் குடிக்கலை. செல்வா, செல்வா, என்னன்னா? விதிமா விதி. அதான் நம்ம குடும்பத்தை தேடி புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. என்னங்க இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? அன்னைக்கு என்னவா யோகிய மாதிரி பேசினாலும் உன் புருஷன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அவனுக்கு அந்த பொண்ணுக்கு நடுவுல எல்லாமே முடிஞ்சிடுச்சான். எல்லாம் முடிஞ்சிருச்சுனா? அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. இப்ப உதய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவன் மேல கற்பழிப்பு கேஸ் போடுன்னு சொல்றானா அவங்க மாமன். உன் மாமனார மாமியார என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்களாம். நீ சொல்றதெல்லாம் உண்மையாண்ணா? அத்தனை உண்மைமா. நான் கேள்விப்பட்டது இதெல்லாம். இதுக்கு உதய் என்ன சொல்றாரு? எந்த பதிலும் பேச மாட்டேன்றானா. அப்படின்னா மௌனம் சம்மதம் தானே? அவர் ஒண்ணுமே பேசலன்னா குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு தானே அர்த்தம்? இந்த லட்சத்துல பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறது, அவளை வீட்டை விட்டு தரத்தி விடுறது, ச்சே என்ன மனுஷங்க இவன்லாம். எங்க போற? உதய பார்க்க போறேன்னா. பாத்து நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. ஒண்ணு அவளை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, இல்லனா அந்த பொண்ணோட இவ வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. என்ன எப்ப பார்த்தாலும் என்னைய கத்திட்டு இருக்கீங்க? எங்க கத்துறமோ அங்க கத்தாதீங்க. செல்வா, செல்வா நில்லுமா. உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. என் தங்கச்சியை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். மா, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவன் என்னோட ஃப்ரெண்ட். நீ போக கூடாது. சாரிம்மா, நான் அவளை பார்க்கணும். அதுக்காக நீங்களும் மற்றவங்கள மாதிரி தப்பா நினைச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மா, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கும் அவளுக்கும் ஒன்றுமே இல்லை. எங்க அக்கா பிள்ளையை கெடுத்தது உங்க பையன் உதய். என் பையனடா விட்டு கொடுக்க மாட்டேன்.
என்ன கலை, ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்க? பிறக்க போகிற குழந்தைய பற்றியா? அதை பற்றி யோசிக்கத்தான் இப்போ மாமனார் மாமியார் நாத்தனார் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே. அப்புறம் எதை பற்றி யோசனை? உங்கள் அண்ணியை பற்றி. எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, ஆனால் அவங்க மட்டும் அங்கே தனியாக. கண்ணா, புருஷன் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழற பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கின பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். புருஷன் இறந்தக்கப்புறம் விதவையாக வாழற பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க எல்லாருடைய கஷ்டத்தை விட உங்கள் அண்ணியோட கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க விதி அப்படி, யாரால் மாற்ற முடியும்? நீங்களாம் நினச்சிருந்தா கண்டிப்பாக மாற்றிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாம். நீ சொல்கிற கரெக்ட் தான் கலை, ஆனால் அவங்க ஒத்துக்கலையே. ஏன் ஒத்துக்கல? ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவே அவங்க இருக்கணும்னு நினச்சாங்க. அப்படி நினச்சவங்கள போய் அங்கே தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்களே. நீ என்ன சொல்ல வர? அவங்களும் இங்கே வந்துக்கணும்னு சொல்ல வரியா? ம், வந்திருக்கணும், ஆனால் அவங்க வரமாட்டாங்க. உங்கள் மேலே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கு உங்கள் மேலே இல்லையே. உரிமை இல்லைன்னு அவங்க ஏன் நினைக்கணும்? இருக்குன்னு நீங்கள் நினச்சா தானே அவங்க நினைப்பாங்க. கலை, இப்போ நீ என்ன சொல்ல வர? அவங்கள நான் என் அக்கா மாதிரி நினைக்கிறேன். அவங்களும் என் கூட வந்து இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு கண்ணா. நம்ம வர வேண்டாம்னு சொன்னோமா? வர வேண்டியது தானே? அவங்களா வரமாட்டாங்க, நம்ம போய் கூப்பிட்டா வருவாங்க. நம்ம போய் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? நானும் வரேன்ல, நான் கூப்பிட்டா அக்கா கண்டிப்பாக வருவாங்க. அவ்வளோதானே, போய் கூப்பிடலாம். என்ன வீடு பூட்டி இருக்கு? தெரியலையே. எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. சரி, இங்கே இரு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்றாங்க? இல்ல, திறந்திருந்தது. அவங்க எங்கேயுமே இல்ல. வா போலாம். எங்க போயிட்டாங்க? வா. சரி, நம்ம கிளம்பலாம். வா, இரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி குட்டியோட கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? உன் வாயில மண்ணள்ளி போட. ஏன்டா இப்படி திடீர்னு உனக்கு சந்தேகம்? அவங்க பவர்ஃபுல்லான ஆளுங்கப்பா. இருந்துட்டு போறாங்க, நம்ம நியாயமான ஆளுங்கள்ல. நியாயம் எங்க செய்க்குது? பவர் தானே செய்க்குது. இந்த பாரா செல்ல பிள்ளை, பவரை பார்த்து நியாயம் பயப்படக்கூடாது, புரியுதா? பவரை பார்த்து நீ நானும் பயந்துட்டா இந்த உலகத்தில் வாழ முடியாது. வாழ்க்கையில் ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா தாண்டா இருக்கக்கூடாது.
எக்ஸ்கியூஸ் மீ, வரீங்களா? என்ன சார் வேணும்? இங்கே குட்டியோட வீடு எங்கே இருக்கு? நீங்கள் யார்? அவங்கள பார்க்கணும். குட்டியெல்லாம் பார்க்கலாம், முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நான் உதயோட அப்பா. வணக்கம் சார், நான் குட்டியோட தாய் மாமன் பாண்டியன், முரட்டு பாண்டியன். செல்லப்பிள்ள சாரு மருமகளை பார்க்கணும் ஆசையா வந்திருக்காரு, பிள்ளை சீக்கிரம் வர சொல்லு. இந்த பாருங்க பாண்டியன் சார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வாங்க வீடு யார் வந்திருக்கா பாரியா, வாயா. என்ன பாண்டி? குட்டியோட மாமனார் வந்திருக்காரியா? அப்படியா? எங்க போயிட்டா இவன்? லூசாடா நீ, முட்டா பையல. குட்டியோட மாமனார் இருந்தா போய் கலர் கலர் போடா போடா. இந்த பாருங்க பாண்டியன், நான் உதயோட அப்பான்னு மட்டும்தான் சொன்னேன். நீங்க எதுக்கு குட்டியோட மாமனார்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சார், ரெண்டும் ஒண்ணு தானே சார். என்ன போங்க, நீங்க 3 4 7ங்கறீங்க, நான் 4 3 7ங்கறேன், கணக்கு ஒண்ணு தானே சார். நான் குட்டியை பார்க்கணும். பார்க்கலாமே, தாராளமா பார்க்கலாமே. போய் வர சொல்லியா? குட்டிமா, குட்டிமா, மாமனார் வந்துட்டாருமா. ஆமா, வா. ஆமா, இன்னும் அங்கேயே நின்ட்ட? மாமனார் உன்னை பார்க்க வந்திருக்காரு, வா. வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன வந்து மச நின்னுகிட்டு? அவர் எவ்வளவு ஆசையா வந்திருக்காரு, பட்டுன்னு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாங்க 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 வாங்க. விடுமா, விடு விடு விடு. நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்களால இல்லை, சுத்தி இருக்கிறவங்களால தான். நான் அதுக்காக வரல. நான் குட்டிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சார், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் சார். புள்ள எவ்வளவு ஆசையா வந்தா, முதல்ல அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுதானே முறை. டா வந்து என்ன மச நின்னுட்டு, மாமனார் எவ்வளவு ஆசையா வந்தாரு, பட்டுன்னு காலில் வந்து ஆசீர்வாதம். வா வா வா. முடிஞ்சு போச்சு. நீ போ. கூட்டு போயா போயா உள்ள. மிஸ்டர் பாண்டியன், சொல்லுங்க சார். நான் குட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார், என்ன சார், உங்களை பார்த்தா கொஞ்சம் கூச்சமா இருப்பா, சின்ன பிள்ளை வேற, நீங்க ஜட்ஜாலாம் இருந்தவர், அந்த பயம் வேற. நான் அவளுக்கு தாய் மாமன் சார், தகப்ப மாதிரி. மாமனார்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும்ல. எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க சார், நான் இருக்கேன். மிஸ்டர் பாண்டியன், சொல்லுங்க சார். முதல்ல என்ன மாமனார்னு சொல்றதை நிறுத்துங்க. என் மகனுக்கு குட்டியோட கல்யாணம் நடந்தா தான் நான் மாமனார். நேற்று அம்மாவை பார்த்து பேசினேன், அப்புறம் உங்களையும் வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, அம்மாவே என்னை பார்க்க சொல்லி உங்களை அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. எல்லாரோட சம்மதத்தோடையும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் சார். எப்படியா நடக்கும்? எப்படி நடக்கும்? தகுதி, அந்தஸ்து, படிப்பு, அது மட்டும் இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா. எப்படி நடக்கும் இந்த கல்யாணம்? ஐயா, நீங்க சொல்ற இந்த தகுதி, படிப்பு, வசதி, இதெல்லாம் தான் ஒரு வாழ்க்கையா ஐயா? இதெல்லாம் பார்த்து தான் உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிங்க. அந்த வாழ்க்கையில் உங்க பையன் சந்தோஷமா வாழ்ந்துட்டாரா? அங்க அப்படி சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காதே. ஐயா, பீச்சில் குடிச்சு விட்டு மல்லாந்து கிடந்த உங்க பையனை குட்டி தான் மனிதாபிமானத்தில் எடுத்துட்டு வந்து காப்பாத்தினா, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நன்றியே சொல்ல வேண்டாம், திரும்பி வராம இருந்திருக்கலாம்ல. அவர் ஏன் திரும்பி வந்தாரு? நீங்க சொன்ன படிப்பு, தகுதி இல்லாமா? அதெல்லாம் இல்லையா, நல்ல மனசு. நாங்கெல்லாம் குப்பத்தை ஜனங்க தான், ஆனா குணத்துல தங்கமுங்க. அப்ப கூட எங்க வீட்டு பிள்ளை உங்க பையன் மேல ஆசைப்படலைங்க, அவர் தான் என் பிள்ளைய ஆசைப்பட வச்சு விட்டாரு. சார், அன்னைக்கு உங்க மருமக வந்தாங்க, அவங்க அண்ணனும் கூடவே வந்தார் சார். வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டாங்க. இந்த குப்பமே நாரி போச்சு சார். அவங்க கிட்டையும் குட்டியை தான் கட்டுவோன்னு உங்க பையன் சொன்னார் சார். அவங்க மேல இருக்கிற கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பான் சார். கோவத்தில் என்ன வேணா சொல்லாமா சார்? என்ன சார் நீங்க, ஏற்கனவே அவர் இங்க வந்து போயிட்டு இருக்கிறதுல குப்பத்தில் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் குப்பத்தில் மட்டும் இல்லைங்க, சொந்த பந்தத்தில் எல்லாரும் முடிவு பண்ணி விட்டாங்க அவர் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. பையனோட அப்பாவாக இருந்து சொல்ல வேணாம், ஜட்ஜாக இருந்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க சார். நீங்கள் இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இந்த குப்பத்தில் யாராவது என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா சார்?
ஒரு நாள் அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க. போதுமா சார்? நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு நிலைமை உங்கள் பிள்ளைக்கு வந்தால் என்ன சார் முடிவு பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் கூட தனக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்ற பயத்தில் தான் என் வீட்டு பிள்ளை விஷத்தையே குடித்து தற்கொலை முயற்சியே பண்ணா சார். உங்கள் பையனை எங்கள் பொண்ணு ஏமாத்துவ மயக்க வச்சு இல்லை சார். உங்கள் பையனால தான் எங்கள் பொண்ணு ஏமாந்து போயிட்டா. இதுக்கப்புறமும் நீங்கள் மனசு மாறாமல் என் பிள்ளைய மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு முடிவோட சொல்லிட்டா பரவாயில்ல சார். நாங்கள் எங்கள் பிள்ளைய விஷம் வச்சு கொண்டாடுறோம். அதானே சார் உங்கள் ஆசை? நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலிங்க. உங்கள் வசதி வாய்ப்பு பணம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் யாரு கேட்டா? எங்கள் குட்டியை உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த உங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போவேனாங்க. அவள் இங்கே இருந்துட்டு போகட்டும்னே. ஆனால் அவள் கழுத்தில் ஒரு தாலி ஏறணும். அது உங்கள் பையன் கட்டுற தாலியாக தாங்க இருக்கணும். நாங்கள் இப்படி ஆசைப்படுறது தப்பாங்க? உதய்க்கு ஏற்கனவே ஒருத்தி இருக்காளே பாண்டியா. அதெல்லாம் தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே சார். கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் ஏறும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அவர் அங்கே ஒரு நாள் இருக்கட்டும், இங்கே ஒரு நாள் இருக்கட்டும். அங்கே ராத்திரி இருந்தால் அங்கே பகல் இருக்கட்டும், இங்கே பகல் இருந்தால் அங்கே இருக்கட்டும். ராத்திரி போய் யார் வேணா நாங்கள் தீபாவளிக்கு அங்கே பட்டாசு வெடிக்கட்டும், இங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டும். பொங்கலுக்கு அங்கே பொங்கல் வைக்கட்டும், இங்கே கரும்பு திக்கட்டும். அது 2 ஒன்று தானே. பாருங்க சார், உங்க பையன் சம்பாதிக்கிற காசுல ஒத்த பைசா எங்க பிள்ளைக்கு அவர் தர வேணாம் சார். உங்க காசு பணத்துக்குலாம் நாங்க ஆசைப்படல. நாங்க கட்டு மரத்தை கட்டி போட்டு 4 மீனை பிடிச்சிட்டு வந்தா கூட எங்க வயிற்று பழப்பு நடந்துடும் சார். எங்க கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கு. ஆனா உங்க பையன் எங்க புள்ள கழுத்துல ஒரு தாலியை கட்டணும். அது மட்டும்தான் சார் எங்களுக்கு வேணும். இப்படி எல்லாம் நாங்க நினைக்கிறது நியாயமா இல்லையா சார்? அது மட்டும் சொல்லுங்க. சட்டப்படி தப்புயா. ஓஹோ, அப்ப உங்க பையன் செஞ்சது மட்டும் சட்டப்படி ரைட் ஆகும். அப்படி கல்யாணம் நடந்தாலும் அது செல்லாதியா சார். நாங்க இதை வச்சு ஒரு உரிமையும் உங்ககிட்ட கேட்க போறது இல்லை சார். கெட்டு போன ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்கிறோம். கெடுத்தது உங்க பிள்ளை தானே. இந்த பார் பாண்டியா, எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணத்தை நீ நடத்தினா 363 and 365 kidnapping and abduction and wrongful confinement. $376 ரேப் கேஸ் போடுவோம் சார். இதுக்கு உடந்தையா இருந்தீங்கன்னு உங்க பேர்லயும் உங்க பொண்டாட்டி பேர்லயும் கேஸ் போடுவோம் சார். மொத்த பேத்துக்கு தண்டனை கிடைக்கணும்னு எனக்கு உசுர் இருக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் சார். பரவாயில்லையா? எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சட்டமெல்லாம் தெரியும் சார். நீங்க நிறையா படித்தவங்க, நாங்கள் எங்கள் தேவைக்கு மட்டும் படிச்சிருக்கோம். உங்களை மாதிரி படித்தவங்க பேசுனதை கேட்டு கேள்வி ஞானம் தான், வேற என்ன? பெருசு சத்தம் இல்லாம போகுது. அந்த அம்மா மாதிரி இவர் ஒன்றும் கோவக்கார இல்லடா. பார்க்கவே சாந்தமா தானே இருக்காரு. நம்ம பேசுறது நியாயம் இருக்குன்னு அவருக்கும் தெரியும்டா. எங்க மாமா காரை காணோம்? வாடா. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை உருப்படியா செய்ய மாட்டியா? பேரை மட்டும் ஞானம் வெங்காயம் வச்சுட்டு போடா. என் மூஞ்சில முடிக்க போடா. என்ன பாண்டியா என்ன சொன்னாரு? செல்லப்புல உன் சித்தப்பான்ட்டா, அவனுக்கு நீயே சொல்லு. என்னப்பா சொல்லிட்டு போறாரு? நல்லா நடக்கும்னு சொல்லிட்டாரு. நீ சொல்றதே சரியில்லையே. சும்மா போயா, அவன் பார்த்துக்கான பாண்டியே. போய் பார்த்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சம்மதிச்சாங்களா? இல்லைம்மா,
நியாயம் பேசுகிறாங்கம்மா. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேச விடலை. அவளோட அண்ணனோ தாத்தாவோ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் யார்கிட்டையும் என்ன பேச விடலம்மா. எவனோ ஒருத்தன் தாய்மாமனா எல்லா பிரச்சனையும் அவன் தலையில் தூக்கி வச்சுட்டு அவனே பேசுகிறான். எனக்கு என்னமோ சின்னதாக இருந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குனதே அவனாக தான் இருக்குமோன்னு தோணுது. ஏதாவது பணம் எதிர்பார்க்குறாங்களோ? அதான் உன் தம்பி கொடுத்துருக்கானே, அப்போ தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டானுங்களே. இது பணத்துக்காக அலையிற கூட்டம் இல்லைம்மா, மான அவமானத்துக்காக போராடுற கூட்டமாக தெரியுது. அவங்க பேசுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது செல்வி. ஏன்னா தப்பு நம்ம பையன் மேலே இருக்கு. எதுவுமே தெரியாம ரொம்ப அப்பாவியா அப்பாவை சாரணும், அம்மாவை மேடம்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு பீடி சிகரெட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தோம்மா. இப்படி இருந்தவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கானே, என்னால நம்பவே முடியலம்மா. குழப்பமா, வீட்டுக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னா ஆம்பளைங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்கம்மா. எதையோ மறக்க என்னென்னமோ பண்ணுவாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்லம்மா, அவன் தான் அந்த தாய்மாமன் ரொம்ப தெளிவாகவே இருக்கான். நான் ஐபிசியில் ஒரு செக்ஷன் சொன்னா அவன் ஒரு செக்ஷன் சொல்றான். அவன் கோவப்படவோ ஆத்திரப்படவோ இல்லைம்மா, அவன் முடிவில் தெளிவாக இருக்கான். விடுமா, விதி. உதய் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குமா. அரசி, நான் போனேன். உங்ககிட்ட என்ன பேசுனாங்களோ அதைத்தான் என்கிட்டயும் பேசுறேன். அவன் எப்படி வேணாலும் பேசணும், நான் விட மாட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாது அரசி, அவ்வளவுதான். என்ன கண்ணா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை கவுண்ட், ஒரு மேட்டர் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. அடிக்கடி நீ என்னை வந்து பார்க்குறது எனக்கும் ஆபத்து உனக்கும் ஆபத்துரா. உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது தான் நான் வந்திருக்கேன். என்னடா சொல்கிற நீ? அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாமே வந்துட்டாங்க என் கூட. அண்ணி மட்டும்தான் தனியாக வீட்டில் இருக்காங்க. இப்போ என்ன, அவள் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? நானும் கலையும் அவங்க இருக்காங்களான்னு பார்க்க போகணும். ஆனால் அவங்க அங்கே இல்லை. இல்லையா? பக்கத்தில் எங்காவது போயிருப்பா. அவள் எங்கே போறா? இல்லை. நல்லா தேடி பார்த்தியா? வீட்டில் இல்லை. எங்கே போயிருப்பா அவ? அண்ணி உயிரோடு இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைக்கா. செத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா தேவையில்லாம உனக்கு பிரச்சனை ஆயிரும். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏ ராசா, போ போயிட்டு வா. வரேன்க்கா.
தாத்தா குட்டி கல்யாணத்துக்கு காலா ரமேஷ் கச்சேரி வச்சு சும்மா கலகி எடுத்துடணும். கலக்கிடுவோம். கலக்கினதெல்லாம் போதும், வெட்டி வாய் பேசாம பத்திரிக்கையை முடிச்சு கொடுங்கடா. டேய் ஏப்பா மங்களகரமான விஷயம்லாம் மெதுவாக தான் செய்யணும். சரி சரி, ரொம்ப இழுவை போடாத நீ. ஆயிடுச்சாடா? நான் கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்துட்டு போய் நம்ம உறவுக்காரங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வந்துடுவா. ஆமா ஆமா, உனக்கு என்ன சாதாரண உறவுக்காரங்களா? பில்கேட்ஸ், டாடா, பிர்லா, அம்பானி ஃபேமிலியில கொண்டு போனா வண்டியா சீர் வச்சு அனுப்ப போறாங்க. போயா இத்து போனவன. ஏன் மாமா தாத்தா போட்டு கலாச்சின்னு கிடக்குற? சும்மாறா, அவன் தான் புரியாம பேசுறானா, நீ புரியாம பேசுற. அப்படி ஏமா சீர்வரிசை செய்யாட்டியும் பத்திரிக்கை வைக்கிறது தானே முறை. அடேங்கப்பா, என்ன முறை பத்தியா? முதல்ல பையனோட அம்மா செந்தமிழரசி ஐபிஎஸ் கொண்டு போய் பத்திரிக்கையை கொடுப்போம். அது தாண்டா முறை. இதை உன் சித்தப்பனுக்கு சொல்லி பத்திரிக்கை எடுத்துட்டு வா மூதேவி. பத்திரிக்கை கூடிய வேகமா பறக்காத. இவ ஒரு அவசரத்துல பிறந்தவன். அவசரம் இல்லாம பிறந்தையாக்கும். போயா பேசாம கேட்ட என்னெல்லாம் கேள்வி பாரியா? ஏப்பா எப்ப பார்த்தாலும் துப்பாக்கிய கையில பிடிச்சிட்டே தெரியுறாங்கப்பா, பயமா இருக்கப்பா. சும்மா இருக்க மாட்டேடா நீ. நில்லு. என்னது மடம் நினைச்சியா? ஒரு இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. என்ன மேடம் உங்க ஆபீஸே மடம்னு சொல்லலாமா? நீ பேசாத. ஏய் விட்றா. வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது கேட்கத்தான் செய்வாங்க. நம்ம தான் பொறுமையா பதில் சொல்லணும். நாங்க அரசி மேடத்தை பார்க்க வந்திருக்கோம். பார்க்க முடியாது. என்னப்பா இது, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்குது. ஏய் என்ன நீ என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கா? மரியாதையா 2 பேரும் வெளியே போங்க. மேடத்தை பார்க்க முடியாது. இமாம், பழனி, இவங்க 2 பேரும் வெளியே அனுப்புங்க. மேடத்தை பார்க்க வந்தேன். அமைதியாரு. முதல்ல கையெடு. முதல்ல என்ன வேணும் உனக்கு? ஒரு முக்கியமான விஷயமா? சார் நீங்க வெளியே இருங்க. ஓகே மேம். நீங்க இரு. என்ன வேணும் உனக்கு? குர்ரா. இந்தாப்பா. மா கல்யாண பத்திரிக்கை இந்தாங்க. மொதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்தோம். அதுதானே மரியாதையும். பேரெல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் உங்கள் பையன் மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்தாங்க. ஏப்பா பாண்டி, எம்பிட்டு நேரம் இப்படி எழுப்ப? அப்படி வச்சுட்டு வா, நம்ம போன பிறகு எடுத்து படிச்சுக்கோங்கப்பா. இது நல்லா இல்லை. நான் சொல்லலை, அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டு அடிக்காம சொல்லல. இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இது நல்லா இல்லை பாண்டியன். அப்போ பத்திரிக்கை சொல்லலையா? ஏய் சுமாரா, என் பையன் தெரியாம தப்பு பண்ணியிருக்கான். ஓ அக்கா பொண்ணு இடம் கொடுக்காமலே அது நடந்திருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லியம்மா. உங்கள் பையன் வந்து பழகலைன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்காதுல்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அந்த சட்டம் எனக்கும் தெரியுமா. அப்படி ஒரு கல்யாணம் நடந்தால் மொதல் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்கள் மருமகளை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆம்பளைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தானே உங்கள் பையன் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த கதையும் எனக்கு தெரியுமா. யோ என்ன பேசுற நீ? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மக, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட பையன் அவரு. உங்க அக்கா மக ஒரு சாதாரண குப்பத்து பொண்ணு. கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? இதை அவங்க பையன் யோசிச்சு பார்த்துருக்கணும். இந்த கல்யாணம் நடந்தா அவங்க சொசைட்டில தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இதை பாருங்கம்மா, இந்த கல்யாணம் நடக்கலனாலும் அவங்களால சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. போயும் ஒரு குப்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றியா? கேவலமா பேசுவாங்க. ஓஹோ, குப்பம்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ கேவலமா? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான்மா. நீங்கள் சுவாசிக்கிற காற்றை தான் நாங்களும் சுவாசிக்கிறோம். நீங்கள் குடிக்கிற தண்ணியை தான் நாங்களும் குடிக்கிறோம். என்ன நீங்கள் எல்லாம் பாட்டிலில் குடிக்கிறீங்க, நாங்கள் பைப்பில் குடிக்கிறோம். அதை விட நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சி பிழைக்கிறோமா. எங்கேயும் லஞ்சம் வாங்கியோ ஊழல் பண்ணியோ பித்தலாட்டம் பண்ணியோ நாங்கள் வாழல. தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து குப்பத்தில் பொண்ணு எடுத்து பாருங்கள், யாரும் கேவலமாக பேச மாட்டாங்க. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பெருந்தன்மையாக குப்பத்தில் பொண்ணு எடுத்தாங்களேன்னு ஊரே பெருமையாக பேசும். சிங்கம் இழைச்சதுன்னா எலி ஏறி நின்று கபடி ஆடுவான். என் பையன் பண்ண தப்புக்கு நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். நீ எல்லாம் என் முன்னாடி வந்து நின்று இவ்வளோ பேசுற. பேசு.
என் நிலைமையிலிருந்து யோசனை பண்ணி பார்த்தாதான் என் ஃபீலிங் என்னன்னு உனக்கு புரியும். நீங்களும் என் நிலைமையிலேருந்து பாருங்கம்மா, அப்போ தான் என் ஃபீலிங்கும் உங்களுக்கு புரியும். நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக உங்ககிட்ட பேசலை, ஒரு தாயாக பேசுகிறேன். நான் கூட ஒரு தாய் மாமனாத்தாம்மா உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட கெஞ்சுறேன்னு நினச்சிடாத. நான் கூட உங்ககிட்ட மிஞ்சிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்கம்மா. வேறு வழி இல்லை, பொண்ணு கல்யாணம் நடக்கணுமே. செல்லப்பில்ல, ஒரு 4-5 பத்திரிக்கை கொடுறா. இந்தாப்பா. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்களே பத்திரிக்கை கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எனக்கு தெரியாதுல்ல. வரட்டுங்களா? வாடா செல்லப்பில்ல. வரம்மா. மேடம், இப்போ என்ன பண்ண போறீங்க? செல்லப்பில்ல, என்னப்பா? இந்த வீடு தான் போல இருக்குடா. நாய் இருக்க போதப்பா. அதான் நீ இருக்கிறியா, கதவை தர. அது சரி. இதான் அவரு விடாப்பா. இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாருப்பா. வாப்பா. ஐயா, ஜட்ஜ் ஐயா. சர்ச்சையா ஐயா. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ஐயா. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை, நீங்கள் போகலாம். ஐயா ஐயா, நாங்கள் எதுவும் பேச வரலைங்க. அம்மாவை பார்த்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்னய்யா, உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா போச்சா? ஏதோ என் பையனால் தலை குனிய வேண்டியதாக போச்சு, அதுக்காக வந்து வந்து கொட்டுவீங்களா? என்னங்கய்யா நீங்கள் பாட்டுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. இதை பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது வரும். நேரங்காலம் பார்க்காம என்ன டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னங்கய்யா அது? இதுக்காக போய் இப்படிலாம் பேசாதீங்க. மொதல் பத்திரிக்கை அம்மா கொடுத்தோமா, அம்மா அப்படியே ஆடி போயிட்டாங்க. பத்திரிக்கை? ஆமாம், நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு விட்டோம்ல. அந்த கானா ரமேஷோட கட்சி அதாயா, அந்த மிட்டாய் பாடினார அவரோட கச்சேரி அப்புறம் விடாலாம் தாம் தூம்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம்யா. உங்க கௌரவத்துக்கு பங்கமே வராத மாதிரியும் எங்க தகுதிக்கு மீறி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து பாருங்க, சும்மா அசந்து போயிடுவீங்க. செல்ல புள்ள. ஐயா இந்தாங்கய்யா, வாங்கிக்கங்கய்யா. உங்க புள்ள கல்யாணம்ல, வாங்கிக்கங்கய்யா. ஐயா ஐயா. இது நல்லா இல்ல ஐயா. இதே தான் அம்மாவும் சொன்னாங்க. என்ன ஒத்துமை உங்களுக்குள்ள? வேண்டாம்ப்பா, இப்படியே போச்சுன்னா பெரிய விபரீதத்தில் போய் முடியும். உங்க முடிவை மாத்திக்கங்க. நீங்க தான் முடிவை மாத்திக்கணும். இன்னும் நிறைய நாள் இருக்கியா, மனசை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏய், இது உங்களை மாதிரி பெரிய பெரிய அதிகாரிங்களுக்கு நீங்களே கொடுத்து கூப்பிட்டுருங்கய்யா. கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம்யா. வரட்டுங்களா? ஏய், ஐயாட்ட உத்தரவு வாங்கிக்க. போயிட்டு வரோம்யா. வந்துருங்கய்யா. அவனை இந்த பிரச்சனையில காப்பாத்தி என் மருமக செல்வராணியோட வாழ வைப்பேன். அதை மீறி ஏதாவது நடந்தது, நீயும் இருக்க மாட்ட, உன்னை பெத்த நானும் இருக்க மாட்டேன்.
கலை என்ன மாமா? இங்க வா. என்ன மாமா? ஒரு டம்ளர் கொண்டு வா. ஆ. டம்ளர் மட்டும் கொண்டு வந்தா போதுமா? தண்ணி யாரு கொண்டு வருவா? போய் தண்ணி கொண்டா போ. கலை அத்தை இங்க வாமா. ஏய், தண்ணி கொண்டு வான்னு சொல்றேன்ல, போ. என்ன பண்ற கலை? தோ வரேன் அத்தை. கலை கூப்பிடுறல. வரேன் அத்தை. தலை ரொம்ப வலிக்குது, போய் காப்பி எடுத்துட்டு வா போ. சீக்கிரமா கொண்டு வா. சரி. கல்லே பசிக்குது, பசிக்குது கல்லே. வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். கலை இங்க வா. குளிக்கணும், போய் சுடு தண்ணி போடு. சுடுதண்ணி அத்தை காஃபி கேட்டாங்க, போட்டுட்டு குடுக்கட்டுமா? காஃபில அப்புறம் போடலாம், முதல்ல சுடு தண்ணியை போய் போடு போ. அப்படியே பாத்ரூம்ல சோப்பும் வை. ஏய், தீப்டி உண்டா? கலை காப்பி ரெடியா? அத்தை சீக்கிரம் கொண்டு வா. வரேன் அத்தை. கலை சுடு தண்ணி ரெடி பண்ணிட்டியா? பசிக்குது. சீக்கிரம் எடுத்துட்டு வா. கலை சுடு தண்ணி ரெடியா? எவ்வளவு நேரம் ஆச்சு? கொண்டு வர சொல்றேன்ல. தீப்டி கேக்குறேன்ல, எவ்வளவு நேரம் ஆச்சு? கொண்டா. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க. கலை சுடு தண்ணி ரெடியா இல்லையா? எவ்வளவு நேரத்துல நானும் காப்பி எங்க? பசிக்குது. தீப்டி கொண்டு வா. தீப்டி எங்க? ரெஸ்ட் எடுக்கிறியா? தீப்டி என்னாச்சு? இருக்கு, இந்த இருக்கு தீப்டி. ஓகே, பேச்சு முச்ச காணா. இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா? ரெஸ்ட் நான் தீப்டி எடுத்தேன். போயா. என்னாச்சு? கலை என்னது ரெஸ்ட் எடுக்கறாளா? ஏய், மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. அந்த ஆளு தான் ஏதோ குடிச்சிட்டு வளராரு. மங்கா, தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் காப்பி போட்டு கொடு. எனக்கு சுடு தண்ணி வச்சுதா, நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். ஆமா, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. எவ கேட்க சொன்னா? எப்பயோ கிடக்குறா போ. இவ வேற. அம்மா, தலைவலி தாங்க முடியலையே. கலை 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 என்னாச்சு? கலை கலை என்னாச்சு? கலை 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 எந்திர. கலை என்னாச்சு? அம்மா அம்மா வாமா. கலை கலை என்னாச்சு? கலை எந்திரி. கலை கலை எந்திர. கலை கலை என்னாச்சு? கலை என்னாச்சு? கலை தலை சுத்துச்சு. சரி வா, எந்திரி. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? பார்த்து அறிவு இருக்காப்பா உனக்கு?
மருமக மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்குறா உட்காந்து தண்ணி அடிச்சிருக்க டேய் டயர்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன்டா. கிச்சன்ல போய் யாராவது ரெஸ்ட் எடுப்பாங்களா? அறிவில்ல உனக்கு? அம்மா உனக்கா அறிவில்ல? என்ன எதுவும் கேட்கலாம்ல? படுத்து தூங்கிட்டு இருக்க. நானே தலைவலியில் அவதிப்பட்டு இருக்கேன். எனக்கு காப்பி தண்ணி கொடுக்க ஆள் இல்ல. இதுல மகாராணி நான் அவளை போய் கவனிக்கணுமா? போட கடனுக்கு பிறந்தவன. உங்கெல்லாம் நீ ரெஸ்ட் எடுக்கல, நான் வரேன். தம்பி நில்லுடா என்னடா பொண்டாட்டி மேலே புதுசாக பாசம் பொத்துக்கிட்டு வருதோ, ஓவரா சவுண்ட் விடுற. சும்மாப்பா ஆக்டிங். மெயின்டைன் பண்ண இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்காக நான் இருக்கேன். ஐ லவ் யூ கண்ணா. காவேரி, அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பலத்தை பாரு, ஸ்ட்ரெங்க் ஏறி இருக்கா? ஐயோ, சரி காவேரி, நல்லா படிக்கணும். சரிப்பா, வரேன்ப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.